وهم هلا معك بالسيارة؟ ما بجنبية. الدبابة وين؟ جنبية. أنا معك ليجي حدا ياخدك، ما بدي أسيبك لحالك. لما يجي حدا بتشتري طيب؟ إيه؟ لما يجي حدا يكون غير بتشتري. لا أنا بدي மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். அண்ணன் அமெரிக்காவை ஆபத்தில் தள்ளும் தம்பி இஸ்ரேல். 6 வயது குழந்தையை படுகொலை செய்த கொடூரன் இஸ்ரேலிய படை தளபதி மரண படுக்கையில் என்ற அதிர்ச்சியூட்டும் செய்திகள் தான் இன்றைய பதிவு. ஈரான் அமெரிக்க இடையேயான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கணும், ஏதோ ஒரு வகையில் முடிச்சிடணும் அப்படின்ற கனவு ஆசையை பாகிஸ்தானுடைய பிரதமர் ஆசி முனீர் ஊடாக ஈரானுக்கு செய்தியை அனுப்பி வச்சாங்க அமெரிக்கா. இந்த அமெரிக்காவுடைய ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடனான 2வது பேச்சுவார்த்தைக்கு வெள்ள மாளிகை தயாராக இருப்பதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறதோட ஒரு உடன்பாட்டுக்கு ஒரு உடன்படிக்கையும் செய்து கொள்ளலாம். இந்த ஆசை செய்தியைத்தான் இப்போது பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஈரானுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறாரு. பதிலுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதற்கு அப்பாஸ் அராக்ஜி ஈரானுடைய நிலைப்பாட்டை சொன்னாங்க. அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுத்த நிறுத்தம் அப்படின்னு சொல்லி இன்னும் 6 தினங்கள் இருக்கு. அந்த தினத்துக்குள்ள முழுமையான ஒரு யுத்த நிறுத்தத்தை லெபனான்ல கொண்டு வரணும். இப்போது இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதை உடனடியாக நிறுத்த சொல்லுங்க, பேச்சுவார்த்தையை பத்தி யோசிக்கலாம். 2வது விஷயம் அமைதி வழியில் அணுசக்தியை பெறுறது, அதற்காக பயன்படுத்துவது அப்படின்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு நாட்டுடைய இறையாண்மை. எங்களுக்கு அந்த இறையாண்மையை பாதுகாக்க தேவை இருக்கு. அச்சுறுத்தி அடிபணியை வச்சு அவைகளை கைவிட சொல்வது என்பது, அதற்காக ஈரான் ஒரு நாளும் அடிபணியாது கைவிடாது அப்படின்ற செய்தியை கண்டிப்பா சொல்லிருங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. யுரேனியம் செறிவூட்டல் அப்படின்றது அதனுடைய அளவு, அதனுடைய வகைகள் குறித்து பேசலாம், கதைக்கலாம். அத்தோட ஹுர்முஸ் ஜலசந்திக்குள்ள புகுந்து எமது துறைமுகங்களை முற்றுகையிட்டு எமது வணிகத்தை சவாலுக்கு உட்படுத்தினா ஹுர்முஸ் ஜலசந்தியினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற வர்த்தகங்களை முடக்கி காட்டி, அது மட்டுமல்ல பாபல் மந்தப மூடி மற்றும் ஒரு சிக்கலை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மறந்துடாம சொல்லுங்க. பேச்சுவார்த்தை அப்படின்னு இருந்தா, இதுக்கெல்லாம் ஓகேயாக இருந்தா வர சொல்லுங்க, பேசலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. இந்த செய்தியை பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி இன்றைய தினம் அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டு அமெரிக்காவுக்கு சொல்லி வைப்பாரு. ஏதோ ஒரு வகையில் இந்த யுத்தத்தை முடிச்சிடறா, இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் வந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு வில்லங்கமாக இருக்கிறது இஸ்ரேல். பேச்சுவார்த்தை அப்படின்றது அமெரிக்காவோட கையிலோ ஈரானுடைய கையிலோ கிடையாது. அது இப்ப இஸ்ரேலுடைய கையில இருக்குது என்பதுதான் இப்போது வேடிக்கையான ஒரு விஷயம். இந்த ஒரு பேச்சுவார்த்தையில லெபனானுக்கு எதிரான யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை ஈரான் போட்ட உடனே தெற்கு லெபனான் முழுக்க அதிரடியான வான்வழி தாக்குதலையும் தரைவழி தாக்குதலையும் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய இராணுவம் மேற்கொண்டு வருவது இந்த பேச்சுவார்த்தையை மிகப்பெரிய ஒரு சவாலுக்கு உட்படுத்தியிருக்கு. எப்போதுமே பேச்சுவார்த்தை அப்படின்னு வந்தா யுத்தம் என்ற ஒரு விஷயம் நின்று போகும். ஆனா பெஞ்சமின் உலக தலைவர்கள் ரொம்ப வித்தியாசமானவர். யுத்த நிறுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்பட்டாலே போதும், தனி எனர்ஜி வந்துடும், அனைத்து இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வாரு. அப்படித்தான் இப்போது பயங்கரமான ஒரு தாக்குதலை லெபனான் மீது இப்போது இஸ்ரேலிய படைகள் மேற்கொள்ளுது. பதில் தாக்குதலும் சரமாரியாக தரமாக இப்போது ஹிஸ்புல்லாக்களினால் மேற்கொள்ளப்படுது. இப்போது இந்த பேச்சுவார்த்தையில மண்ணள்ளி போட்டானே இவன் அப்படின்ற மாதிரி தான் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி போய் சேர்வதற்கு முன்னாலே இந்த ஒரு கன்றாதியை இவன் பண்ணிட்டானே அப்படின்ற எரிச்சலும் கடுப்பும் இப்போது டொனால்ட் ட்ரம்புக்கு வந்திருக்கு. பெஞ்சமின் நெதன்யாவை பொறுத்த வகையில் அவரோட நிலப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுத்தத்துக்காக வர சொன்னது நான், எனது விருந்தாளியாக ஈரானுக்கு சோரம் போறியா, இருடா உனக்கு வைக்கிறேன் ஆப்பு அப்படின்ற மாதிரி இப்போது அமெரிக்காவை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது பெஞ்சமின் நெதன்யாகு என்ன நிபந்தனை முன் வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்த நிறுத்தம் ஓகே அப்படின்னா நான் வைக்கிற 3 நிபந்தனைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே நிபந்தனை சொல்லுங்களே அப்படின்னு கேட்டதற்கு முதலாவது நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய எல்லைப்புறமான தெற்கு லெபனானில் இருந்து லத்தானி நதி வரை கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் நிலப்பரப்பை தந்துதவணும் அப்படின்னும், அதுல பாதுகாப்பு வலயத்தை உருவாக்குவதாகவும், இந்த பகுதியில் எதிர்காலத்தில் எமது இராணுவம் எந்த தங்கு தடையுமின்றி
பயணிப்பதற்கான வாக்குறுதியை தரணும். அடுத்ததாக அமெரிக்கா முன்னின்று ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுதங்களை களையணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. நிபந்தனைகள் போடுறது ஒரு சாத்தியமான உடன்பாட்டுக்கு போறதுக்கு இவரோட நிபந்தனையை பார்த்தா எதுக்கு யுத்தம் செஞ்சாரோ அது அப்படியே பேச்சுவார்த்தை அப்படின்ற பேர்ல அதுக்கு போறதுக்கு முதல்ல இதெல்லாம் செஞ்சு தந்துட்டு நீங்க பேச்சுவார்த்தைக்கு போங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் பெஞ்சமின் நெதன்யாகுடைய மனநிலை இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போது பேச்சுவார்த்தையே இஸ்ரேலுடைய கையில இருக்குது. இந்த சூழ்நிலையில அதிரடியாக நேற்றைய தினம் ஈரானுடைய பலுக்கிஸ்தான் மாகாணத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்ட 3 போலீசார்கள் இனம் தெரியாத ஆயுததாரிகளால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. 2 தினங்களுக்கு முன்னால போலீஸ் பாதுகாப்பு சாவடியில குண்டு வெடிப்பு நிகழ்ந்ததுல 2 பேர் பலியாகி 4 பேர் படுகாயமடைந்த சம்பவம் பதிவாச்சு. யுத்த நிறுத்தம் அமுல்ல இருக்கும்போது ஈரானுக்குள்ள குண்டு வெடிப்பதும் போலீசாரை இலக்கு வைத்து இது போன்ற சம்பவங்கள் நடப்பதும் எதனால, இதுக்கு பின்னால யார் இருக்காண்ட பல்வேறு கேள்விகளும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு பின்னால் மொசாட் உளவாளிகளுடைய கைவரிசை இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் சந்தேகிக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொசாட்டுடைய புதிய தலைவராக நியமனம் பெற்ற ரோமன் அவருடைய ஊடக சந்திப்பில் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானில் ஆட்சி மாற்றம் வரும் வரைக்கும் எமது உளவாளிகள் தாக்குதலை நடத்தி கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. இப்போது பேச்சுவார்த்தையை குழப்பி விடுவதற்கும் ஆத்திரமுற்ற ஈரான் சரமாரியாக ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது மேற்கொள்ளும் பொழுதோ இந்த பேச்சுவார்த்தை நின்று போகும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக இஸ்ரேலுடைய மொசாட் உளவாளிகள் இது போன்ற தாக்குதல் மேற்கொள்றாங்களா அப்படின்ற சந்தேகமும் இப்போது ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த சந்தேகம் நியாயமானதாகவும் பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலும் பிந்தி கிடைத்த தகவல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரந்தப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்தி முடிச்சிட்டு யுத்தத்தை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெதன்யாஹு ஆலோசனை செய்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கிற சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பியை ஓரம் கட்டிட்டு ஏதோ பேச்சுவார்த்தைக்குள்ள போய் யுத்தத்தை முடிச்சிடலாம், அல்லது தம்பிக்காகவே மீண்டும் யுத்தத்தை தொடர்ந்து அடிவாங்குன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் படம் எடுத்த அமெரிக்காவை பொட்டிப்பாம்பு அடங்குவது போல அடக்கி வைத்த சம்பவம் தான் இப்போது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்து என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுதோ அப்படின்னு சொல்லி. இப்போது சர்வதேச ஊடகங்களோட மிக பெரும் பேசுபொருளாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 வயது சிறுமி ஹிந்து ரஜப் அவங்களுடைய மரணம், அவங்களுடைய படுகொலையும் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலுக்கு இலக்காகி மரணப்படுக்கையில் இருக்கின்ற இஸ்ரேலுடைய கவசப்படை 52 3வது படத்தளபதியினுடைய செய்தியும் தான் இப்போது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த குழந்தையின் படுகொலைக்கும் படத்தளபதியினுடைய மரணப்படுக்கைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 வயது சிறுமி ஹிந்து ரஜப் 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 29ஆம் திகதி இந்த படுபாவியினுடைய கொலை பசிக்கு இரையான சம்பவம் பதிவாகி இருந்தது. கிட்டத்தட்ட இந்த குழந்தை மீது 355க்கும் அதிகமான தோட்டாக்களை பயன்படுத்தி தான் 4 இராணுவ பீராங்கிகள் சுற்றி நின்று இந்த தாக்குதலை மேற்கொண்டாங்க. இந்த தாக்குதலை மேற்கொண்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மரண படுக்கையில் ஐசியூல சிகிச்சை பெற்று வருகின்ற இந்த கொடூர முகம் கொண்ட கொலை வெறியன் இஸ்ரேலுடைய கவசப்படையினுடைய 3ஆம் பட தளபதி தான் இந்த ஒரு கொடூர செயலை செஞ்சிருந்தாரு. அதனால இப்போது 2 வருடங்களுக்கு பின்னால் அவனுக்கான தண்டனை கிடைச்சிருக்கி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது சர்வதேச ஊடகங்கள்ல பேசப்படுது. இந்த தாக்குதல் எப்படி நடந்தது, இந்த குழந்தை எப்படி கொலை செய்யப்பட்டது, அந்த சம்பவம் எப்படி பதிவானது அப்படின்ற விஷயம் பற்றிய பூரணமான ஒரு காணொலியை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருக்கிறோம். பலவீனமானவங்க பார்த்துறாதங்க. சினிமாவில் கூட அப்படியான காட்சிகள் நீங்கள் பார்க்க முடியாது. காரணம், சினிமா என்பது கற்பனை. இப்படியான ஒரு விஷயத்தில் கூட இப்படியான ஒரு விஷயத்தை சினிமாவில் உள்ளவங்களாக கூட கற்பனை செய்ய முடியாது என்பதனால சினிமாவில் கூட அந்த காட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அது ஒரு ஆவண படமாக உலகத்தை அளவச்ச சம்பவமும் ஐநாள் அந்த குழந்தையினுடைய இறுதி நேரங்களுடைய கெஞ்சலும் கதறலும் அழுகையும் பதிவாகி இருந்தது. அந்த ஒரு சம்பவம் ஒரு ஆவண படமாக வெளிவந்து அரங்கில் இருந்த அனைவரையுமே கண்கலங்க வைத்த சம்பவமும் பதிவானது. இந்த தாக்குதல் குறித்த தகவல்களை பார்த்து கொள்ளணுமாக இருந்தா கமெண்ட் பாக்ஸில் இதனுடைய லிங்கை போடுறோம், பார்த்து கொள்ளுங்க அப்படின்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட. என்னதான் இருந்தாலும் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பட தளபதி இப்போது மரணப்படுக்கையில் இருக்கின்ற செய்தி தான் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய கொடூர முகம் என்ன என்பதை உலகத்துக்கு படம் பிடிச்சு காட்டும் என்பதுல சந்தேகம் கிடையாது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.